ஹாய் வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ ஜூலை 12 2021 ஜூலை 12 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ரொம்ப கம்மி தான், ஆனா ஒன்னொன்னுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டித் தேர்வுக்கு கேள்விகள் இன்னைக்கு கொட்டி கிடக்குதுன்னு சொல்ல போனா. ஏன்னா விம்பிள்டன், ஈரோ 2021, விஎஸ்எஸ் யூனிட்டி, அந்த ஸ்பேஸ் ஷிப்பு, ஸோ எல்லாமே வந்து கேள்விக்கு பஞ்சமில்லாத டாபிக் இருக்கு. ஸோ கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்ணுங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். Before that, an important announcement from our channel. June 2021 current affairs கொஸ்டின்ஸ் MCQ டைப்ல பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் மெயில் ஐடி தாங்க, நாங்கள் ஆன்சர் உங்கள் மெயிலுக்கு அனுப்புகிறோம். Moving on to the newspaper analysis for July 12, 2021. Here comes the first one. கொங்கு நாடு. இது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டட் இந்த டாபிக். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பெகுலேஷன்ஸ் அரவுண்ட் த கார்னர், ஓகேங்களா. ஒரு சில நியூஸ் பேப்பர் ஃபேஸ்புக்கில் வந்து தமிழ்நாடு வந்து தனியாக பிரித்து கொங்கு நாடு என்று தனியாக ஒரு யூனியன் பிரதேசம் உருவாக்கப்படும் என்று சொல்லி வந்தது ஒரு செய்தித்தாளில். ஸோ அதை வச்சு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கொங்கு நாடு ட்ரெண்ட் பண்ணது, இது எல்லாமே இருக்கு. ஸோ இட் இஸ் பியூர்லி பொலிட்டிக்கல் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. கொங்கு நாடு தேவையா தேவையில்லையா, தமிழ்நாடு பிரிப்பது அவசியமா, ஆனால் வந்து நாம அதுக்குள்ள போகல. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொங்கு நாடு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ நாம போக போறது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. வாட் கான்ஸ்டிடியூஷன் சேஸ், இந்திய அரசியலமைப்பு ஒரு புதிதாக ஒரு மாநிலத்தையோ இல்லை யூனியன் பிரதேசத்தையோ உருவாக்குவது என்றால் இந்திய அரசியலமைப்பு சொல்வது என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சரத்து 2, ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குதல். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப், புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குதல். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 2 அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த பகுதி இல்லை இந்த மாநிலம் புதுசா உருவாக்குறாங்க ஆர்டிகல் 2 படி அப்படின்னா, அந்த பகுதி வந்து ஏற்கனவே இந்தியாவில் இல்லாம இருந்திருக்கணும். அதை வந்து புதுசா இந்தியா கூட சேர்க்கிறது தான் சரத்து 2. இஃப் தேர் இஸ் எனி டெரிட்டரி விச் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் இந்தியா, தென் தட் வில் பி இன்க்ளூடட் இன் இந்தியா அண்டர் த ஆர்டிகல் 2. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 2 வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இந்திய அரசோட இணைக்கிறது தான் ஆர்டிகல் 2. இப்படிதான் சிக்கிம் வந்து இந்தியாவில் அனெக்ஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. ஆர்டிகல் 2A வந்து அனெக்சேஷன் ஆஃப் த சிக்கிம். சிக்கிம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பகுதி இல்லாம இருந்தது வந்து ஆர்டிகல் 2 படி தான் சிக்கிமை வந்து இந்தியா கூட அனெக்சேஷன் பண்ணாங்க, சேர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 3, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ், புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குதல் மற்றும் மாநிலத்திற்கான பரப்பளவு, ஓகேங்களா, அதனுடைய பரப்பளவு, அதனுடைய பவுண்டரிஸ் மாத்துறது, அதனுடைய பேரை மாத்துறது, இது எல்லாமே சரத்து 3 கீழே வருது, ஆர்டிகல் 3. ஸோ இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவில் அது மாநிலமாகவோ இல்லை யூனியன் பிரதேசமாகவோ இருக்கணும். இந்தியாவில் ஏற்கனவே அது மாநிலமாகவோ யூனியன் பிரதேசமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து தனியாக பிரித்து ஸ்டேட் ஆக்கலாம், இல்லை யூனியன் டெரிட்டரியா மாற்றலாம், எதை வேணா பண்ணிக்கலாம். பிராக்கெட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். Prior recommendation of the President of India is necessary for the state creation or renaming the bill. அப்படி ஏதாவது புதுசாக நாங்கள் ஸ்டேட்டை உருவாக்க போறோம், இந்த ஸ்டேட்டை உடைச்சு புதுசாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்க போறோம், இந்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் பேரை மாற்ற போறோம் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கண்டிப்பாக தேவைப்படும். அஃப்கோர்ஸ் இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்துதான் ஆகணும், ஓகேங்க, நோ அதர் வே. அது இந்திய அரசியலமைப்புல சொல்லப்படுறது தான். ஸோ இப்போ தெலுங்கானா, ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா கடைசியாக பிரிக்கப்பட்ட மாநிலம், ஓகேங்களா. அது வந்து இப்படிதான் பிரிச்சாங்க, சரத்து 3 வச்சுதான் அதை பிரிக்கப்பட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் அது வந்து ஆர்டிகல் 3ல வருது அப்படின்னா அது கிடையாது,
ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஆர்டிக்கல் 370 ஃபுல்லா நீக்கிட்டு தான் அத நம்மளால பண்ண முடியும். ஸோ ஜம்மு காஷ்மீர் ஆர்டிக்கல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் தான் ஜம்மு காஷ்மீரை வந்து ஸ்டேட்டா இருந்தது யூனியன் பிரதேசமா மாத்துனாங்க. அதை நீக்கினதுக்கு அப்புறம் தான் சரத்து 3 கீழே அதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்டை யூனியன் பிரதேசமா மாற்றவும் முடியும். ஒரு யூனியன் பிரதேச ஸ்டேட்டா அப்கிரேடா பண்ண முடியும். இது எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 3 கீழே தான் பண்ண முடியும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, for creation or destruction of a state, the permission from the concerned state is not mandatory under the Indian Constitution. ஒரு மாநிலத்தை புதிதாக உருவாக்குவது என்றாலோ இல்லை ஒரு மாநிலத்தை பிரிப்பது என்றாலோ, ஓகேங்களா, ஒரு மாநிலத்தை புதுவதாக உருவாக்குவது என்றாலும் இல்லை பிரிப்பது என்றாலும் சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இந்திய அரசியலமைப்பிடம் சொல்லப்படவில்லை. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பாராளுமன்றம் நினைத்தால், தட் மீன்ஸ் என்னது, ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு மாநிலத்தை புதிதாக உருவாக்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். அதுதான் இந்த முக்கியமான கட்டமே இதுதான். ஓகேங்களா? அந்த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை நீங்க ரெஃபர் பண்ணலாம் அந்த பில்ல, அவ்வளவுதான். அவங்க ஒத்துக்கல அப்படின்னாலும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்ப இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றிய அரசு வந்து கொங்கு நாடுன்னு தனியா ஒரு நாடை பிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாங்க. நான் வந்திருக்கிறது மீடியால வந்திருக்கிறத வச்சுதான் சொல்றேன். ஆசைப்பட்டா அவங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? இட் இஸ் ஜஸ்ட் த கிரியேஷன் ஆர் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ஸ்டேட். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தை உருவாக்குவதோ இல்ல ஒரு யூனியன் பிரதேசத்தை உருவாக்குவதோ இல்ல ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுவதோ இல்ல ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலத்தாக மாற்றுவதோ முழுக்க ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. அது மாநில அரசு தலையிட முடியாது. தட் இஸ் த அண்டர்லைனிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். முக்கியமா ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த புது ஸ்டேட் உருவாக்கப்படுறது யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதனால ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 டிஃபரன்ஸை நல்லா பார்த்துக்குங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 12, VSS Unity Spaceship. VSS Unity Spaceship. 10 seconds. 5, 3, 2, 1. Release, release, release. Clean release. Ignition. Good rocket motor burn. There's Mach 1. So, முதல் முறையாக விண்வெளி சுற்றுலா மாறி நடைபெற்று முடிந்துள்ளது. VSS Unity spaceship with 6 people on board recently took off from the New Mexico and reached an altitude of 85 km from Earth before returning. Such a trip is called suborbital flight. அமெரிக்காவின் வெர்ஜின் கலாக்டிக் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விண்வெளி ஓடத்தில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ரிச்சர்ட் பிரான்சன் உள்ளிட்ட 6 பேர் ஞாயிற்றுக்கிழமை விண்வெளிக்கு சென்றனர். ஓகேங்களா? அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி சுற்றுலா நிறுவனம் விர்ஜின் கலாக்டிக் அல்லது வர்ஜின் கலாக்டிக். தமிழ்ல வந்து அது என்னன்னு தெரியல, வர்ஜின் எழுதுறாங்க, இது அப்படி இருக்குது. வர்ஜின் கலாக்டிக் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்பேஸ்ஷிப் டு யுனைட்டி, வர்ஜின் ஸ்பேஸ்ஷிப் யுனைட்டி அதுதான் அது. ஸோ அதுல வந்து 6 பேர் கொண்ட, எப்படி சொல்றது அப்படின்னா, விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் 6 பேர் கொண்ட குழு வந்து சென்றிருக்கிறாங்க. ஸோ பூமியிலேருந்து 85 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருக்காங்க. பூமியிலேருந்து மேல 85 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் போறதுக்கு வந்து சப் ஆர்பிட்டால் ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சப் ஆர்பிட்டால் ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்ப வந்து இது என்னன்னா ஒரு போராவே மாறிட்டு இருக்கு. இந்த விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு போராவே மாறிட்டு இருக்கு. ஸோ அமேசான் நிறுவன ஜெஃப் அவரு வந்து தனியாக ஒரு விண்வெளி சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். இன்னும் ஒரு 9 நாள்லயோ 5 நாள்லயோ அது நடக்கும். ஓகேங்களா? இன்னும் 9 நாள்லயோ 5 நாள்லயோ அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஸ்பேஸ் டூரிசம் ரேஸ் அப்படிங்கிறது, ஸ்பேஸ் டூரிசம் ரேஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸ்
எலான் மஸ்க் அந்த அவரும் வந்து பண்ண போறாரு. ஸோ இப்ப நாம ப்ளூ ஆரிஜின் அமேசானோட அந்த ஸ்பேஸ் டூரிசத்துக்கு பேர் வந்து ப்ளூ ஆரிஜின் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ப்ளூ ஆரிஜின் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா 100 கிலோமீட்டர், பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுக்கு பேர் வந்து கர்மான் லைன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்மான் எல்லைக்கோடு, அதாவது பூமிக்கும் விண்வெளிக்கும் உள்ள எல்லைக்கோடு அதுதான் அப்படிங்கிறது. அந்த கர்மான் லைன் அப்படிங்கிறது தான் பூமிக்கும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது, விண்வெளிக்கும் தனியாக இருக்கிற எல்லைக்கோடு. இவங்க இப்ப போயிட்டு வந்திருக்கிறது விஎஸ்எஸ் யூனிட்டி அப்படின்றது, அது வந்து சப் ஆர்பிட்டால் ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சப் ஆர்பிட்டால் ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பேஸ் டூரிசம் விண்வெளி சுற்றுலா போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ அந்த விர்ஜின் குரூப் ஃபவுண்டர் ரிச்சர்ட் பிரான்சன் தான் வந்து இதுக்கு அந்த குழுவுக்கு தலைவராக இருந்து 6 பேர் கொண்ட குழுவோட விண்வெளிக்கு சென்று பூமிக்கு திரும்பி இருக்கிறார், விண்வெளி சுற்றுலா மாதிரி. ஸோ இதுல வந்து இந்திய வம்சாவழியை சேர்ந்த ஸ்ரீஷா பண்ட்லா அப்படிங்கிற இந்திய வம்சாவழியை சேர்ந்த வீராங்கனையும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். She was the third woman of the Indian origin to go to space after Kalpana Chawla and Sunita Williams. So இந்திய வம்சாவழியை சேர்ந்த வீராங்கனை விண்வெளிக்கு செல்வது இது 3வது முறையாகும். இதுக்கு முன்னாடி கல்பனா சாவ்லா முதல் முறையாக சென்றது, 2வது சுனிதா வில்லியம்ஸ். So she becomes the third Indian woman origin to go into space after Kalpana Chawla and Sunita Williams. So Rakesh Sharma was the first Indian to space. Rakesh Sharma is another Indian who went into space. அது முக்கியம். So Rakesh Sharma, so to be frank, Rakesh Sharma, Kalpana Chawla, Sunita Williams, Srisha Bandla, these are the 4 Indian origin or Indian persons who went into space. Next, for July 12, here comes the most important for today's topic, Wimbledon 2021. 2021 ஆண்டிற்கான விம்பிள்டன் போட்டிகள் லண்டனில் நடைபெற்றது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியை செர்பியா நாட்டைச் சேர்ந்த நோவோக் ஜோகோவிக் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மேட்டியா பெரடானியை வீழ்த்தி பட்டத்தை வென்றுள்ளார். இது இவர் வெல்லும் 20வது கிராண்ட்ஸ்லாம் மற்றும் 6வது விம்பிள்டன் பட்டம். 6வது விம்பிள்டன் பட்டம், 20வது கிராண்ட்ஸ்லாம். ஸோ இந்த பட்டத்தை வென்றதன் மூலம் 20வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ளார் செர்பியா நாட்டைச் சேர்ந்த நோவோக் ஜோகோவிக், செர்பியா சூப்பர் ஸ்டார். ஸோ இதன் மூலமாக அவர் சுவிட்சர்லாந்து நாட்டின் ரோஜர் ஃபெடரர் மற்றும் ஸ்பெயின் நாட்டின் சேர்ந்த ராஃபேல் நாடல், இவங்க 2 பேர் தான் ஆடவர் ஒற்றையில அதிகமான கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றாங்க. ஸோ அது கூட இவர் சமன் செய்திருக்கார். ஸோ கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வருஷத்துக்கு 4 போட்டி, டென்னிஸ் போட்டி, ஓகேங்களா, வருஷத்துக்கான 4 டென்னிஸ் போட்டி, முக்கியமா ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன், யூஎஸ் ஓபன். ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன், யூஎஸ் ஓபன், இந்த 4ம் சேர்றது தான் கிராண்ட்ஸ்லாம். இதுல எது வந்தாலும் ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பெற்றதா ஆடவர்கள் ஒற்றையர் பிரிவில் அதிகமான பட்டம் வென்றது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஜர் ஃபெடரும் ராஃபேல் நாடாலும் ஈக்குவலா இருந்தாங்க. நேற்றுக்கு நடந்த இறுதி ஆட்டம், விம்பிள்டன் இறுதி ஆட்டத்துல நோவோக் ஜோகோவிக் ஜெயிச்சது மூலமாக அவருடைய கிராண்ட்ஸ்லாம் எண்ணிக்கை 19லிருந்து 1 உயர்ந்து 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அவருடைய எண்ணிக்கையில் சேர்த்துள்ளது. ஸோ இதன் மூலமாக 3 ஆடவர்கள் 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ளனர். ரோஜர் ஃபெடரர், ராஃபேல் நடால் மற்றும் நோவோக் ஜோகோவிக். Berrettini is the first Italian in the history, either male or female, to reach a Wimbledon singles final. விம்பிள்டன் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய முதல் இத்தாலிய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் மேட்டியோ பெர்ரெட்டினி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு முன்னாடி இதுல ரொம்ப முக்கியம், மரிஜா சிகாக் அப்படிங்கிற குரோஷிய நாட்டின் பெண் மரிஜா சிகாக். ஏன் அப்படின்னா முதல் முறையாக விம்பிள்டன் வரலாற்றிலே, விம்பிள்டன் தொடங்கி 144 ஆண்டு ஆகிறது. இந்த 144 ஆண்டுகள் விம்பிள்டன் விளையாட்டு வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு பெண் வந்து ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு நடுவராக திகழ்ந்துள்ளார். Is the chair umpire for the Wimbledon 2021 men's singles final, became the first female to officiate the men's singles final at the Wimbledon in 144 years. So அந்த பெண்மணியோட பேர் வந்து மரிஜா சிகாக், குரோஷிய நாட்டை
சேர்ந்தவர். ஸோ உமன் சிங்கிள்ஸ் நாம நேத்திக்கு பார்த்ததுதான். பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஆஷ்லி பார்டியா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ யார் என்னென்ன ஜெயிச்சிருக்கிறாங்கன்றது ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ். வின்னர்ஸ் ஆஃப் விம்பிள்டன் 2021. மென் சிங்கிள்ஸ் செர்பியாவின் நோவக் ஜோகோவிக். உமன் சிங்கிள்ஸ் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லியா பார்டி. மென்ஸ் டபுள்ஸ் குரோஷிய நாட்டைச் சேர்ந்த நிக்கோலா மெக்டிச் மற்றும் மேட் பாவிச் இணைகள். உமன்ஸ் டபுள்ஸ் பெண்கள் இரட்டையர் பிரிவில் சைனீஸ் தைப்பி நாட்டைச் சேர்ந்த சியோ சுவே மற்றும் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த எலிஸ் மெர்டன்ஸ் இணை வென்றுள்ளது. மிக்ஸ்டு டபுள்ஸ் கலப்பு இரட்டையர் பிரிவை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இணையான நியல்ஸ் குப்சி மற்றும் தெசையே கிரெவ்ஷிக் இணை வென்றுள்ளது. அடுத்தது ஜூனியர் பாய்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஜூனியர் பாய்ஸ் இந்திய வம்சாவழி, இந்திய பார்ன் யூஎஸ், இந்தியன் பார்ன் யூஎஸ்ஐ சேர்ந்த சமீர் பானர்ஜி அந்த சிறுவர் வென்றுள்ளார். ஓகேங்களா? ஜூனியர் பிரிவு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஜூனியர் பிரிவில் இந்திய வம்சாவளி அமெரிக்கரான சமீர் பானர்ஜி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இவர் வெல்லும் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம். இதற்கு முன்னாடி அவர் பிரெஞ்சு ஓபன் 2021 ஜூனியர் பட்டத்தையும் அவர் வென்றுள்ளார் சமீர் பானர்ஜி. ஜூனியர் கேர்ள்ஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஆனி மின்டெகி டெல் ஓல்மா ஜெயிச்சிருக்காரு. இதுல ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஜூனியர் கேல விட்டுருங்க. ஜூனியர் பாய் கூட இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அது இந்தியன் பான் அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடியது அதிகம். நோவாக் ஜோகோவிக் என்ன ஊருன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உமன் சிங்கிள்ஸ் இந்த பிளேயர் என்னென்ன ஊருன்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 12 ஈரோ 2020 அனதர் ஃபுட்பால் டோர்னமெண்ட். கோப்பா அமெரிக்காவை நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு ஈரோ. ஸோ இத்தாலி இங்கிலாந்தை வீழ்த்தி ஈரோ 2020 ஃபுட்பால் கப்பை ஜெயித்துள்ளது. இத்தாலி வந்த 2020 UEFA European Football Championship by defeating England 3-2 in the penalty shootout in the final played at Wembley Stadium in London. ஸோ செக்கோஸ்லோவேக் நாட்டுக்கு சேர்ந்த பேட்ரிக் ஷேக் மற்றும் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினோ ரொனால்டோ த டாப் ஸ்கோரர்ஸ். 5 கோல் 2 பேரும். போர்ச்சுகல் ரொனால்டோ மற்றும் செக்கோஸ்லோவேக்கியாவின் பேட்ரிக் ஷேக். இத்தாலி கோல் கீப்பர் டொனாருமா வாஸ் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். தொடர் நாயகன் விருது, தமிழ்ல நம்ம கிரிக்கெட் வாகுல சொல்லணும் அப்படின்னா தொடர் நாயகன் விருது இத்தாலி நாட்டை சேர்ந்த கோல் கீப்பருக்கு தரப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 12 ஒன் லைனர் சே கம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் புக் பல்லேக்கு பட்டாபிஷேகம். பல்லேக்கு பட்டாபிஷேகம் எழுதியது யலமஞ்சலி சிவாஜி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கா. இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணது துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு. அதனாலதான் இது கேட்க வேண்டியதா சொல்ல வேண்டியதா இருக்கு. துணை குடியரசுத் தலைவர் ரிலீஸ் பண்ணதுனால தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பல்லேக்கு பட்டாபிஷேகம் யலமஞ்சலி சிவாஜி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் LNG ஃபெசிலிட்டி பிளான் திரவ இயற்கை எரிவாயு ஆலை. இந்தியாவின் முதல் திரவ இயற்கை எரிவாயு ஆலை நாக்பூரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமெரிக்கா 4வது இடத்தில் உள்ளது. 4வது இடத்துக்கு உள்ளது. முதலிடம் ஈராக், 2வது சவுதி அரேபியா, 3வது ஐக்கிய அரபு எமிரகம், 4வது அமெரிக்கா. புக் கரீனா கபூர் கான்ஸ் பிரெக்னன்சி பைபிள் பை கரீனா கபூர். ஸோ இந்தி திரைப்பட நடிகை கரீனா கபூர் அவங்க எழுதியிருக்கிற புக் பிரெக்னன்சி பைபிள் அப்படின்ற புத்தகம். நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ். Twitter appoints Vinay Prakash as the resident grievance officer for India. Twitter appointed Vinay Prakash as the resident குறைதீர் அதிகாரியை நியமித்தது ட்விட்டர் நிறுவனம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளின்படி இந்தியாவுக்கான குறைதீர் அதிகாரியை ட்விட்டர், இன்னும் தூய தமிழ்ல சொல்லணும்னா சுட்டூரை, ட்விட்டர் நிறுவனம் அல்லது சுட்டூரை நிறுவனம் நியமித்துள்ளது. வினய் பிரகாஷ் என்பவர் இந்தியாவுக்கான குறைதீர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாக ட்விட்டர் ஓட இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் ரயில்வேஸ் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தென்மேற்கு ரயில்வே மண்டலம் தென்னிந்தியாவின் முதல் விஸ்டாடோம் கோச்சை அறிமுகம் செய்துள்ளது. பெங்களூரிலிருந்து மங்களூரு வரைக்கும், யஷ்வந்த்பூர் இன் பெங்களூரு டு மங்களூரு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை இயற்கையாக காண முடியும். விஸ்டாடோம் கோச் அப்படின்னா என்னன்னா கண்ணாடி
ஃபுல்லாவே இருக்கும். மேலேயும் கண்ணாடி இருக்கும், சைட்லயும் கண்ணாடி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இயற்கை காட்சியை விஷுவலைசேஷனா உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் விஸ்டாடோம் கோச். இந்திய ரயில்வே வந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த விஸ்டாடோம் கோச். இந்தியாவின் முதல் விஸ்டாடோம் கோச் ரயில்வே அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்திலிருந்து அரக்கு பள்ளத்தாக்கு வரைக்கும் இயக்கப்பட்டது. அதன் பிறகு மும்பையிலிருந்து கோவா, அதன் பிறகு ஸ்ரீநகர்லேருந்து அனந்த்நாக் அப்படின்னு போய் இப்ப வந்து பெங்களூரு யஷ்வந்த்பூர்ல இருந்து மங்களூரு வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை ரசிப்பதற்காக இந்திய ரயில்வே வந்து இந்த விஸ்டாடோம் கோச் ட்ரெயினை இயக்கியுள்ளது. Next one, National Dolphin Research Center will soon come up in Patna. பீகார் தலைநகரம் பாட்னாவில் தேசிய டால்பின் ஆராய்ச்சி மையம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. With this, I'm coming to an end for July 12, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.